வேஷம் போட்டு ஏமாத்திருக்கானே, இவனை சும்மா விடக்கூடாது. ஹலோ டாக்டர் சுப்ரியா, போட்டோஸ்ல பாத்தீங்களா? ஓகே, நான் போனை வச்சிடுறேன். ஹலோ 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 மைனா, ப்ளீஸ் 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 மைனா, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க போனை வச்சிருங்க. சொல்லுங்க டாக்டர். இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி மதனும் அவர் தம்பியும் வேற வேற ஆளுங்க இல்ல, ஒரே ஆள் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, தம்பி மாதிரி வேஷம் போட்டுட்டு உங்களை ஏமாத்திருக்காரு. அத நீங்களும் நம்பிட்டீங்க. வாட்? இத பாருங்க மைனா, இத நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை அந்த மதனால பாழா போயிடும். பட் உங்களை அந்த அயோக்கிய மதன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இத பாருங்க, நான் அந்த மதன் கிட்ட ஏமாந்த மாதிரி நீங்களும் அவன் கிட்ட ஏமாந்துட கூடாது. அவன் ஒரு உலகமகா நடிகன், ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் கவுத்துருவான். இத பாருங்க, நான் சொல்றத ப்ளீஸ் நீங்க நம்புங்க. ப்ளீஸ் டாக்டர், நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? இத பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதாங்க. இத பாருங்க, அவங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதான்னு ப்ரூவ் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. சொல்லுங்க. ஒரே நேரத்துல ரெண்டு பேரையும் அட் அ டைம் ஒன்னா வர சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தெரியும் அவனோட வண்டவாளம் என்னன்னு. அவன் வரவே மாட்டாங்க. இனிமே உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான் பாருங்க. என்ன, நான் சொல்றத ஃபாலோ பண்றீங்களா? உங்க ஐடியா நல்லதா இருக்கு. I'll try it. ஓகே மைனா, நீங்க இத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மதனோட சுயரூபம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா. ஓகே, பை. ஓகே, பை மைனா. மதன், இனிமே உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட செல்லாது. கூடிய சீக்கிரத்துல உன் முகத்திரையே கிழிக்கிறேன். புனிதமான காதலை பயன்படுத்தி என் வாழ்க்கையில ஏமாற்றத்தை உண்டு பண்ணிட்டேன். உலகமே தெரியாத பூமிகா வாழ்க்கையும் உன்னால பாழாயிடுச்சு. இனிமே இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் நீ ஏமாத்தவும் விட மாட்டேன், அவகிட்ட உன்னை நெருங்கவும் விட மாட்டேன். நீ ஏமாத்துக்காரங்கிறத நான் நிரூபிக்காம விட மாட்டேன். இனிமே என் லட்சியமே அதுதான். பாக்குற வாடி 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 சொன்னவனே போட்டு மஞ்சள பூசி மஞ்சள் புடவை எல்லாம் கட்டி வெட்ட போற ஆளு மாதிரியே கூட்டிட்டு வரியே. சொன்னா கேளுடி. இங்க பாரு, இங்க பாரு, ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ வீட்ல நிறைய பிரச்சனை இருக்கு. ரோஜா வேற காணாம போயிட்டா, அவ சீக்கிரமா கிடைக்கணும். வீட்டுல இருக்கவங்க சந்தோஷமா இருக்கணும். பெரியம்மாக்கு வேற உடம்பு சரியாகணும். அதுக்கு ஏன் தலையில தேங்காய் உடைக்கிறதாவும் கையில கற்பூரம் கொளுத்துறதாவும் வேண்டிக்கிட்டேன்னு சொல்றியே, அது சும்மா லாய்க்கு தானே. இங்க பாரு, அதுக்காக எங்க ஓட பாக்குற? வாடிங்க வாடி. ஐயோ, இவ்ளோ தேங்காவா? என்னடி இது, ஒரு மூட்டை தேங்காய் கொண்டு வந்து வச்சிருக்க? நீ 11 தேங்காய் உடைக்கிறதா சொன்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தேங்காய் உடைக்கிறதா வேண்டிக்கிட்டேன். வேண்டுதல் நிறைவேற்றலனா மண்டை சுக்குநூறா உடைஞ்சிரும். அருக்காணி, நான் உனக்கு என்னடி துரோகம் பண்ண? இப்படி என் முகம் ஃபுல்லா மஞ்சள் பூசி கழுத்துல மாலைய போட்டு அம்மனுக்கு விட்ட போற ஆடு மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கியே. நான் உன்னை வச்சுதான் இந்த வேண்டுதல வச்சிருக்கேன். நீ வேண்டான்னு சொன்ன, இந்த கோவில்லே வலிப்பு வந்து கீழே விழுந்துருவ. இது வேறயா? இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நேர்த்திக்கடன் செய்யலனா இந்த அம்மன் பழி வாங்கிடுமா. அம்மன் பழி வாங்குமா? என்னடி இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்த? ஆமா ஆமா ரமாமணி, அந்த மாதிரி இங்க நிறைய பேருக்கு நடந்திருக்கான். ஐயோ, அம்மனுக்கு இப்பதான் அலங்காரம் முடிஞ்சிருக்கு. ஆத்தாவை நல்லா வேண்டிக்குங்கோ. தேங்காய் உடைக்கிற வைபவத்தை ஆரம்பிச்சிடலாம். பயமுகமா சாமி, எனக்கு இங்க வயித்த கலக்கிட்டு இருக்கு. போங்கோ, கிழக்க பார்த்த மாதிரி நில்லுங்க. ஆமா, ஒரே போறது என் மண்டை. இதுல எந்த பக்கம் பார்த்து நின்னா என்ன? ஓடிங்க ஓடிங்க ஓடிங்க, நல்லா ஓடிங்க. ஏன்டா இப்படி எல்லாம் வாடி வாடி சொன்ன. நில்லு கூட ஒண்ணு இல்லடி. ஆரம்பிச்சிடலாமா? நில்லு. அக்கா உட்காருங்கக்கா, அழக்கூடாது. உங்க தலையில செதறு தேங்காய் உடைக்கணும், அதையெல்லாம் நாங்க பொறுக்கணும், பொறுக்கி திங்கணும். அது போக மிச்சம் மீதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போனோம்ல. அக்கா உட்காருங்கக்கா, அழக்கூடாது, சாமி குத்தமாயிடும். உட்காருங்க.
சாமி என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க, டைம் ஆகுது. எவ்வளவு நேரம்? ஆரம்பிங்க சாமி. 1 1 2 3 அப்பா, சாமி ரொம்ப நன்றி சாமி, ரொம்ப நன்றி. இங்க பாரு அருக்காணி, தேங்காய் தவறி போச்சு, சகுனம் சரியில்லை. இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சீடு எழுதி போட்டு அது குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்க தலையில தேங்காய் உடைச்சிடலாம். இப்ப நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம். எங்க ஓட பாக்குற? ஒரு தடவை வேண்டுதல் வச்சுட்டு அது நிறைவேத்தாம போனா தெய்வ குத்தமாயிடும். சரியா? சாமியார் என்னவோ சரியா தேங்காய் உடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேண்டுதலை வேண்டிக்கிறது நானு, அதனால நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தான் அதை உடைக்கணும். அதுதான் நல்லது. நீ உட்காரு, அந்த தேங்காவை நானே நொல்லு உடைக்க. உட்காரடி, கத்தாத, நானே உடைக்கிறேன் சாமி. ஆனா அருக்காணி, அம்மா தாயே, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி என் வேண்டுதலை நிறைவேத்துறமா, என் வேண்டுதலை ஏத்துக்கா தாயே. இதுக்கு அவரே பரவாயில்ல போல இருக்கு. எவ்வளவு நேரம்? ஆரம்பிங்க டக்குன்னு. இங்க பாருப்பா, நான் முதல் வேண்டுதலை முடிப்பேன், சரியா? அதுக்கப்புறம் தான் நீங்க பொறுக்கணும், புரியுதா? அப்படியா? அப்படித்தான் ஆகட்டும். அம்மா தாயே, மண்டை நல்லபடியா உடையடமா. என்னது மண்டையா? இல்ல இல்ல இல்ல, தேங்காய் நல்லபடியா உடையணும்னு சொன்னேன். மண்டை உடைஞ்சா ஓடிட்டோம். தேங்காய்ல ரத்தம் பற்ற கூடாது. சரி, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. சூப்பர். தம்பி, டேய் டேய், போங்கடா போங்க, பொறுக்குங்க பொறுக்குங்க. என்ன தம்பி? சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். இங்க தூங்க போறியா? சாப்பிடுறியாக்கா? தலையில தானே உடைச்சாங்க, இங்க ஏதாவது பீஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். நல்ல தேங்காய் பொறுக்கி. அரங்கா, சரி, இப்ப நம்ம ரெண்டாவது வேண்டுதல் ஆரம்பிச்சிரோமா? வேலாடி வேலாடி, அதையாவது நாளைக்கு வச்சுக்கலாம். நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்டி. அது தெய்வ குத்தமாயிடும். ஐயோ, இதுக்கு மேல என்னத்த தெய்வ குத்தம் ஆகுறது? என் கண்ணை குத்துறது. எங்க உன் கைய காமி, இதே மாதிரி. இவ்வளவு பெரிய கற்பூரமா? அம்மா, ஏய், என்ன வாசம் பிடிக்கிற? கைய நீட்டு, கொளுத்தணும். அருக்காணி, பாத்தியா? உனக்கே என்ன பார்த்தா பாவமா இருக்குல்ல? நாளைக்கு வச்சுக்கலாமா? கைய நீட்டு, கொளுத்தணும். அது தெய்வ குத்தமாயிடும். கொளுத்து கொளுத்து. மெதுவா மெதுவா. தாயே, ரெண்டாவது வேண்டுதல் நிறைவேற்றுறமா? அம்மா தாயே, நல்லா திகி திகிடி எரியுது. அம்மா, நல்லா எரியுதுமா. சுடுது. அப்படிதான் பொறுத்து படி. வேண்டுதல் நிறைவேறணும்டி, பொறுத்துக்கோ. போதுடி போதுடி அருக்காணி, போதுடி. கையே வெந்து போனாலும் பரவாயில்ல. செல்லாத்தா, செல்ல மாதிரி. அம்மா, ஐயோ, கற்பூரம் எரியுறதை விட இவ பாடுறது ரொம்ப கொடுமையா இருக்கே. அம்மா, போதுடி. கண்ணு திறந்து என் வேண்டுதலை ஏத்துக்கடி கண்ணாத்தா. செல்லாத்தா, ஏ மரியத்தா. சுடுது. மதன் மதன், இந்தடா உனக்காக பாயசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு. யாரோட போன்ல? மைனாமா. மைனாவா? டேய், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிடா. பேசு பேசு பேசு. சொல்லுங்க மைனா, நீங்க போன் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க போன் பண்ணது. மிஸ்டர் மதன், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்க வீட்ல தான் இருக்கேன். ஏன் எங்கேயாவது வரணுமா? நீங்க வா மதன் மட்டும் சொல்லுங்க, ஒரே ஓட்டமா ஓடி வந்து உங்க முன்னாடி நிப்பேன். சொல்லுங்க, நான் எங்கேயாவது வரணுமா? ஆக்சுவலா உங்க தம்பியை நீங்க அனுப்பி வச்சதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல தான் கால் பண்ணேன்.
உங்க தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது என்ன மன்மதன் பத்தி பேசுறான். அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற சொல்றான். பேசு பேசு, ஏதாவது பேசு. மைனா என்ன சொல்றீங்க? நோ பயப்படாதீங்க. அவர் என்கிட்ட பிராங்கா பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். ஆமா, நீங்க ஏன் உங்க தம்பி கூட வரல? அது அவன் இருக்கும்போது நான் வர முடியாது, நான் இருக்கும்போது அவன் வர முடியாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அது நாங்க 2 பேரும் அவ்வளவு பிஸின்னு சொல்ல வரேன். ஓ அப்படியா? சரி, இப்போ உங்க தம்பி எங்க இருக்காரு? தம்பியா? தம்பி வீட்ல தான் இருக்கான். சரி பேசு பேசு. அது அதிசயமா இன்னைக்கு வீட்ல தான் இருக்கான். ஆமா, இப்ப நீங்க எதுக்கு என் தம்பியை பத்தி கேக்குறீங்க? உங்க தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்க, போன்ல ஒரு வார்த்தை பேசிடுறேன். என்னது? தம்பி கிட்ட பேசணுமா? மா, உன் 2வது பிள்ளைய கூப்பிடு. மைனா பேசணுமா? வரேன்டா, வந்து கூப்பிடுறேன்டா. டேய் மன்மதா, டேய் மன்மதா, ஹீரோயின் மைனா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்கடா. வாடா, வந்து பேசுடா. இந்த வரமா. ஹலோ, என்ன மைனா? இன்னைக்கு எங்க ஊட்டாண்ட காக்கா சும்மா ஜோரா கூம்போது எனக்கு தெரியும் நல்ல நியூஸ் ஒண்ணு வருன்னு. அதான் பச்சி சொல்ச்ச. என்ன நியூஸ்? எங்க அண்ணா தேட லவ் ஓகே பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்கண்ணே, உனக்கு கூச்சம் வந்திருந்தா என்னடா சொல்லு, அப்படியே மெசேஜ வாங்கிட்டு போய் எங்க அண்ணன் குத்துறேன். என்ன சொல்ற? சும்மா போன குறா. டேய், நீ பாட்டுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்க? மைனா என்ன நினைப்பாங்க? மைனா, என் தம்பி பேசுறத தப்பா நினைக்காதீங்க. அவன் எப்பயுமே அப்படிதான் பேசுவான். நோ நோ நோ, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்து வச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னது? ஆமா ஆமா, அப்படி சேர்த்து வச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. 2 பேரும் சேர்த்து பார்க்கணுமா? இன்னொரு 5 மினிட்ஸ்ல உங்க வீட்டுக்கு வந்துருவேன். நீங்க அங்கே இருங்க, ஓகே? என்னது? 5 நிமிஷத்துல எங்க வீட்டுக்கு வந்துருவீங்களா? என்ன மிஸ்டர் மதன், நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்ன உடனே நீங்க அதிர்ச்சியான மாதிரி இருக்கு. ஐயோ, அது அதிர்ச்சி இல்ல, மகிழ்ச்சி, சந்தோஷம். வாங்க, உங்க வரவ நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஐம் ஆன் தி வே. பை. டிரைவர், வண்டி கொஞ்சம் ஃபாஸ்டா டிரைவ் பண்ணுங்க. என்னடா திடீர்னு ஷாக் ஆயிட்ட? இன்னும் 5 நிமிஷத்துல மைனா நம்ம வீட்டுக்கு வந்துருவாளாமா? 5 நிமிஷத்துல வரா? 2 பேரும் நேர்ல பார்க்கணும்ன்றா. ஐயோ, நான் வெளியே போயிட்டேன்னு பொய்யோ சொல்ல முடியாது. ஐயோ, எனக்கு அடிவரில கலக்கிற மாதிரி இருக்குமா? டேய் 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 டேய், அவன் வந்து சமாளிச்சுக்கலாம்டா, விடுடா. எப்படிமா? எப்படிமாண்ணா, எல்லாம் தில்லுமுழுதான். என்னம்மா சொல்ற? டேய், நீ அந்த கெட்டப் போட்ட தாடி மத்ததெல்லாம் ரெடியா வச்சிருக்கல, எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. வந்த உடனே ஐயோம்மா, மைனா வந்துட்டமா. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலமா. இப்ப வந்துட்டு பாரு வரைக்கும் எனக்கு நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கும். டேய், நீ இப்படி உளறனாவே அவளுக்கு சந்தேகம் வந்துரும்டா. உளறாம இருடா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் அப்படிதான். இருமா, நான் வரேன். மைனா, வாங்க வாங்க வாங்க. ஹாய் ஆண்டி. நானு ஹாய். ஹாய், வெல்கம். நைஸ் ஹோம். உங்க தம்பி இருக்காரு இல்லையா? இருக்கா. வாங்க, உள்ள வாங்க. I'm waiting to see you together. சமாளிக்கலாம்டா, வாட பாத்துக்கலாம். வா. கொஞ்சம் அமைதியா இருடா. மைனா, மைனா, என்னம்மா வீடு அப்படி பார்த்துட்டு இருக்க? என்னமோ ஒரு ஃபீல்.
எனக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி. அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கதானே போகுது. என்னை காக்கா கத்தும் போதே நினைச்சேன் எங்க வீட்டுக்கு மைனா வர போகுதுன்னு. அதே மாதிரி நீயே வந்துட்ட. சந்தோஷத்துல ஸ்பெஷலா பால் பாயசம் வச்சிருக்க இல்லடா? ஐயோ என்னம்மா வளவலன்னு பேசிருக்க, குடுமா. ஆமா, இந்தம்மா பால் பாயசம் சாப்பிடு. தேங்க் யூ so much. எனக்கு பால் பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும் போல. அதான் எனக்கு பிடிச்ச பால் பாயசமே கொடுக்குறீங்க. மிஸ்டர் மதன், இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. தேங்க்ஸ். ஆமா, எங்க உங்க தம்பியை காணோம்? அவன் நான் இருந்தா எதிரிலே நிக்க மாட்டான். அவ்வளவு மரியாதையா உங்க மேல? இல்ல, நான் அவனை திட்டுவேன், அவனுக்கு பயம். அவன் ஆக்சுவலா எது பண்ணாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆமா, பரவாயில்ல, உங்க தம்பியை நீங்க கூப்பிடுங்க. அம்மா நீயே கூப்பிடுமா, வந்து இஷ்டத்துக்கு வளர வேணான்னு சொல்லு. சரிடா, நீ ரூமுக்கு போ, அப்பதான் அவன் வருவான். போ. சரிம்மா, நீங்க என் தம்பியை பாருங்க. Sure. ஆண்டி, எங்க மன்மதன்? இப்ப வந்துருவா. ஓ, உள்ள இருக்கா, கூப்பிடு. இல்ல, வெளியில இருக்கா. ஓகே. மன்மதா, டேய் மன்மதா, உன் அண்ணன் மதன் போயிட்டான்டா, நீ வாடா. என்னம்மா எப்ப பார்த்தாலும் லப லப லபன்னு கத்தின்னு மனுஷன் அப்படியே மெர்சல் ஆக்கினுங்கிற. இந்த மாதிரி நீ பண்ணதுன்னா மறுபடியும் நான் கோவம் வந்து நாச்சுட்டேங்க நான் போயிடுவேன். உனக்கு எத்தனை தப்பா சொல்றேன். மைனா குட்டி, என்னம்மா நீ ஒரு ஆக்டர் நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாங்க சாப்பிடறதுக்கு கொண்டு வந்துக்கிறியா? மைனா குட்டி, எங்க அம்மா பால் பாயசம் வச்சா சும்மா. I taste it. பாத்தியா, நேத்து தான் உங்க வீட்டாண்ட உன்னை நான் வந்து கண்டுகினேன், இன்னைக்கு எங்க வீட்டாண்ட நீ வந்துக்கிற. என்ன மேட்ரு? Nothing. அண்ணனும் தம்பியும் எலியும் பூனை மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான் ரெண்டு பேரையும் பார்த்து சமாதானம் பண்ணி வைக்கலான்னு வந்தேன். சமாதானமா? எஸ். அதோ சரிதான். ஆனா நீ சொல்றதுதான் நடக்குமான்னு தெரியல. அது எங்க அண்ணா தான் டாக்டருக்கு பச்சுக்கிறாப்புல, டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி டீசெண்டா பேசுவாப்புல. நம்ம அப்படி இல்லையே, படிப்பு மண்டில ஏறல. நான் அப்படியே ஊரை சுத்தினே ஜாலியா இருந்தே பழகிட்டேன். நான் அதிகமா பேசினா எண்ணத்தை கோச்சுக்குவான். நான் போனா தான் அவன் வருவான். அப்புறம் என்ன நேர்ல பார்த்தா அவன் காண்டாவான், பதிலுக்கு நான் காண்டாவேன். அதெல்லாம் என்னத்துக்கு, நான் அப்படியே ரைட் விட்டுக்கிறேன். சரி, நான் அப்படியே கழுத்துமா வரேன். சூப்பர், சபாஷ். நல்லா நடிக்கிறீங்க. என்ன வசந்தாமா, உங்களுக்கு இப்படி ஒரு புள்ள இருக்கிறதே என்கிட்ட மறைச்சிட்டீங்களே. இல்லனா பூமிகா புருஷ மதன்னு தெரிஞ்ச உடனே நான் இவரை கல்யாணம் பண்ணிருப்பேனே. படிக்கலனா என்ன, மதன் மாதிரியே மூக்கு மொழிமா லட்சணமா இருக்காரு, நான் இவரையே கல்யாணம் பண்ணிருப்பேனே. சரி, இப்ப மட்டும் என்ன குடிமொழியா போச்சு. மன்மதன, அதாவது
மதனோட தம்பிய நான் கட்டிக்கிறேன். ஓ, இவர் பூமிகா புருஷனா? சரி சரி, நான் தான் மதன்னு தப்பா நினைச்சிட்டேன். உங்க பெரிய புள்ள மதன், அவரை கூப்பிடுங்களேன். ஹலோ, ஒரு நிமிஷம். யா என்ன மன்மதன், எங்க போறீங்க? அது வந்து இல்ல இல்ல, நீங்க இங்க இருங்க. இப்பவே மதனை வர சொல்லுங்க, நான் பாத்துட்டு போயிடுறேன். ஏய், நீ இருந்தா மதன் வரமாட்டான். உன்னை கண்டா உனக்கு பிடிக்காது. சரி, நான் இப்ப மதனை வர வைக்கிறேன், பாக்குறீங்களா? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.